இன்னொரு பக்கம் இதுல ரொம்ப நெருக்கடி கொடுத்தோம்னா விஜய் வந்து அதிமுக பாஜக பக்கம் சாஞ்சிடுவாரு. இல்ல ரொம்ப ஏதாவது பண்ணோம்னா மக்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு 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 பரிதாப உணர்ச்சி வந்துடும். அப்ப எதுவும் செய்யக்கூடாதுன்னு திமுக அரசு என்ன பண்ணுது, இதுல நியாயத்தை நீதியை நிலைநாட்டாம முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்தை நோக்கி போகுது. அதனால புஷி ஆனந்த நிர்மல்குமாரை ஒரே நாள்ல கைது பண்ண முடியும். கைது பண்ணாம திட்டமிட்டு விடுது. விஜய் மீதும் ஏன் இன்னும் வழக்கு போடல? ஏன் வழக்கு அதான் கேட்கிறேன், ஏன் விஜய் மேல ஏன் வழக்கு போடல? இதுல வந்து புஷி ஆனந்த விட நிர்மல்குமாரை விட முதன்மை பொறுப்பு முதன்மை காரணகர்த்தா விஜய். விஜய் மேல வழக்கு போடல, ஆதோரிஜினா வழக்கில் சேர்க்கப்படல. இந்த வழக்கு போட்ட 2 பேர் கைது செய்யப்படல. வாகனத்தை பறிமுதல் ஏன் பண்ணல? நீதிமன்றமே இருக்குது, பறிமுதல் பண்ணல. அப்ப தமிழக அரசு விஜய் அவர்களை பார்த்து பயப்படுது, காப்பாத்துது, அவங்களை காப்பாத்துது. ஏன் காப்பாத்துதுன்னா ஏதாவது பண்ணா மக்கள் மத்தியில வந்து ஒரு பச்சாத்தாபம் வந்து அது விஜய்க்கு ஆதரவான அலையா மாறிடும். அது செய்யக்கூடாது. 26 சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்கும் அப்படின்னு 26 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு தான் அதிமுக வேலை செய்யுது, திமுக வேலை செய்யுது.